வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிலா கால முற்றம் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மயிலாப்பூர் நிறைய மாறியிருந்தது. அதன் பண்டைய அழகு அறவே மறைந்து விட்டாற்போல தோன்றியது மாதவனுக்கு. அப்பாவின் வேலை காரணமாக ஹைதராபாத் பக்கம் குடிபெயர்ந்து போன போது அவன் +2வில் கால் வைத்திருந்தான். கச்சேரி ரோடில் இருந்த சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு சாமான்களை மூட்டை கட்டினார் அப்பா. பழகிய இடத்தையும் பள்ளி தோழர்களையும் அக்கம் பக்கத்து நண்பர்களையும் பிரிய வேண்டிய நிர்பந்தத்தில் மாதவன் சோகமாயிருந்தான். ஒவ்வொரு நண்பனாய் சந்தித்து விடை பெற்று வந்தான். புது ஊரில் என்னதான் நண்பர்கள் கிடைத்தாலும் பால்ய தோழமை போலாகவில்லை. மயிலாப்பூர் வாசத்தின் இதம் வேறு எங்கும் கிடைக்காது என்று தோன்றியது. கபாலி கோயிலின் குளத்து படிக்கட்டிலும் மத்தள நாராயணன் தெருமுனை பொட்டிக்கடை வாசலிலும் பாரதிய வித்யா பவனுக்கு அருகிலும் நண்பர்களோடு அரட்டை அடித்தபடி போகிற வருகிற பெண்களை திருட்டு பார்வை பார்த்த காலம் திரும்ப வருமா என்ற மனசுக்குள் ஏக்கம் வரும். பள்ளி பரீட்சைகளில் பாஸ்மார்க் போட வைக்க நவசக்தி விநாயகனோடு நடத்திய பேரங்களெல்லாம் சிரிப்பானவை. நவசக்தி விநாயகன்தான் அவனுடைய முதலாவது ஆப்த சிநேகிதன். அன்றும் சரி இன்றும் சரி. ஹைதராபாத் புறப்படுவதற்கு முன்பு வெகு நேரம் விநாயகனோடு பேசினான். எதுக்காக இப்படி எங்களை இடப்பெயர்ச்சி செய்கிற என்று வாதிட்டான். படவா, நீ மட்டும் இங்க பெர்மனென்டா உட்காருவ, நாங்க லோன்னு அலையணுமோ என்று கோபப்பட்டான். வரும் ஆத்திரத்துக்கு உன் தும்பிக்கையை திருகிவிட்டா என்னன்னு தோன்றது. இருந்தாலும் பிழைச்சுப்போ. ஆனா ஒண்ணு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. நான் படிப்பு முடிச்சதும் எனக்கு இந்த சென்னையில தான் உத்தியோகம் கிடைக்கணும். மயிலாப்பூர்ல தான் நான் இருக்கணும். இதுவும் பொறுப்பு. எசகு பிசகா ஏதாவது செஞ்ச அப்புறம் கவனிச்சுப்பேன் உன்ன. மிரட்டலாக எச்சரித்து விட்டு கிளம்பினான். அந்த பக்தி மிரட்டலுக்கு பலன் இருந்தது. MBAவும் மல்டி மீடியாவும் முடித்ததன் பிறகு வெளிநாட்டு விளம்பர கம்பெனி ஒன்றின் சென்னை கிழக்கே அவனை ஜெனரல் மேனேஜராக்கி அனுப்பி வைத்தது அந்த நிறுவனம். அடே அப்பா, உனக்கு கூட பயம் இருக்கே. தேங்க்யூடா கணேஷ். நெகிழ்ந்து போனான். கண்கள் பளபளத்தது. தேகம் பரவசத்தில் ஆடியது. பயணத்திற்கு மனசு பரபரத்தது. அப்பாவுக்கு இன்னும் 4 வருட சர்வீஸ் இருந்தது. எனவே தனியாகத்தான் அவன் புறப்பட வேண்டியிருந்தது. கச்சேரி ரோடு வீட்டின் மாடி போர்ஷனில் இருந்த குடித்தனத்தை காலி செய்து தரும்படி அப்பா டெலிபோனில் கேட்டுக்கொண்டார். நல்ல மனிதர்கள். அடுத்த மாதமே அவர்கள் காலி செய்து வேறு வீடு பார்த்து கொண்டு போக மறுபடியும் தாங்கள் வாழ்ந்த வீட்டிற்கே வரப்போகும் சந்தோஷத்தில் மனமும் உடம்பும் துள்ள ரயில் ஏறினான் அவன். சென்ட்ரலில் கால் வைத்த போது அப்பாடா என்றிருந்தது. விட்டு விடுதலையான ஒரு சுகம் தெரிந்தது. ஆட்டோவில் சாமான்களை ஏற்றிவிட்டு சென்னை தெருக்களை விழி விரிய பார்த்தபடி வீட்டுக்கு வந்தான். 10 வருடத்தில் வீடு பழசாகி இருந்தது. அடுத்தடுத்து நிறைய அடுக்குமாடிகள் வந்திருந்தது. சாமான்களை வீட்டில் போட்டுவிட்டு கதவை சாத்தினவன் 10 வயசு குறைந்து விட்டாற் போல உணர்ந்தான். மாடி ஹாலுக்குள் ரயில் வண்டி மாதிரி சுத்தி கொண்டு குடுகுடுவென்று 7-8 வட்டம் ஓடி வந்து மூச்சிறைக்க அமர்ந்தான். தன் செய்கை தனக்கே சிரிப்பை ஏற்படுத்த அடக்க மாட்டாமல் சிரித்தான். தாயின் மடியில் கிடக்கும் குழந்தை மாதிரி சந்தோஷம் கொப்புளித்தது. சீட்டி அடித்தபடி சாமான்களை உள்ளறையில் கொண்டு போய் வைத்துவிட்டு வீடு முழுக்க சுற்றி வந்தான். குடித்தனம் இருந்தவர்கள் வீட்டை பளிச்சென்று வைத்திருந்தார்கள். கீழ் போர்ஷனில் இருந்தவர்கள் இவன் வருகிறான் என்று இன்னும் நன்கு சுத்தப்படுத்தி வைத்திருந்ததால் துப்புரவு செய்யும் வேலை எதுவும் ஏற்படவில்லை. பிரயாண களைப்பு தீர ஷவரின் கீழ் நின்று ஒரு குளியல் போட்டான். நிதானமாக நடந்து சென்று லஸ் கார்னரில் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு மயிலாப்பூர் முழுக்க ஒவ்வொரு தெருவாய் நுழைந்து வர வேண்டும் என்ற தீர்மானத்தோடு உடை மாற்றிக்கொண்டு கிளம்பினான். கதவை பூட்டும்போது மாடிப்படியில் சத்தம் கேட்டது.
7-8 வயசு பையன் ஒருவன் தட்டில் ஏதோ மூடி எடுத்து கொண்டு வந்தான். பாட்டி கொடுத்துட்டு வர சொன்னா. என்னது? தோசை. கீழ் வீட்டு பையனா நீ? ஆ, நான் வெளியில போறேனே. தெரியாது, கொடுத்துட்டு வர சொன்னா. பையன் தட்டை அவன் கையில் கொடுத்துவிட்டு ஓடிவிட்டான். ஒரு பழக்கமும் இல்லாமல் எப்படி அவர்கள் வீட்டு உணவை சாப்பிடுவதென்று தர்ம சங்கடத்தோடு உள்ளே வந்தான். தோசை மிருதுவாக இருந்தது. வெள்ளை வெளிர் என்ற தேங்காய் சட்னியின் மனம் மென்மையாய் நாசியை தொட்டது. தெரியாவிட்டாலும் அன்போடு கொடுத்தனுப்பி இருக்கிறார்கள் என்பதால் சாப்பிடுவதுதான் மரியாதை. மாதவன் மீண்டும் ஒரு முறை கை கழுவிவிட்டு வந்து டிஃபன் பிளேட்டை கையில் எடுத்துக்கொண்டு ஜன்னல் அருகில் வந்தான். வேடிக்கை பார்த்தபடி சாப்பிட்டான். கச்சேரி ரோடு மிகவும் மாறியிருந்தது. பழைய வீடுகளும் கட்டிடங்களும் பிளாசாக்களாகவும் அப்பார்ட்மெண்ட்டுகளாகவும் மாறியிருந்தன. நிறைய ஹார்ட்வேர் ஷாப்புகள் பிளாட்பாரத்தையும் சேர்த்து ஆக்கிரமித்திருந்தன. மனிதர்கள் புது முகமாய் தெரிந்தார்கள். அக்கம் பக்கம் பழகியவர்களில் பாதி பேர் ஊருக்கு வெளியில் மனை வாங்கி வீடு கட்டி கொண்டு சென்று விட்டதாக கேள்வி. ஹைதராபாத் போன 1 வருடம் வரை நண்பர்களோடு கடித தொடர்பு இருந்தது. நாளடைவில் அது தேய்ந்து கொண்டே வந்தது. இப்போது புது வருஷத்திற்கும் தீபாவளி பிறந்த நாட்களுக்கு வாழ்த்து அனுப்பிக் கொள்வதோடு சரி என்றாகிவிட்டது. சனி ஞாயிறு விடுமுறைக்கு பிறகு பணியில் சேர்ந்தால் போதும் என்றாலும் நண்பர்களை பார்ப்பதற்காகவே 2 நாள் முன்பே வந்துவிட்டான். தான் வருவதை பற்றி அம்பிக்கு கடிதம் எழுதி போட்டு மற்றவர்களிடமும் சொல்லியிருந்தான். அம்பி ஸ்டேஷனுக்கே வருவான் என்று நினைத்தால் ஆளை காணவில்லை. தோசை தீர்ந்து போயிருந்தது. இன்னும் 2 தரட்டுமான்னு கேட்க சொன்னா பாட்டி. மாதவன் திரும்பினான். கையில் காஃபி டம்ளரோடு பையன் நின்றிருந்தான். போதும். உன் பேர் என்ன? மணிகண்டன். என்ன படிக்கிற? 2nd ஸ்டாண்டர்ட் B செக்ஷன். மாதவன் சிரித்தான். தன் பெட்டி திறந்து அதிலிருந்து 2 சாக்லேட் பட்டைகளை எடுத்து சிறுவனிடம் கொடுத்தான். அம்மா திட்டுவா. ஓஹோ, நீங்க மட்டும் தோசை கொடுத்தா நாங்க வாங்கி சாப்பிடணும், நாங்க சாக்லேட் கொடுத்தா நீங்க சாப்பிட மாட்டேளா? அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டா, போய் சாப்பிடு. பையனை அனுப்பிவிட்டு வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பினான். கழுவிய டிஃபன் பிளேட்டையும் டபரா டம்ளரையும் எடுத்துக்கொண்டு கீழே வந்தான். கீழ் வீட்டு கதவை தட்டிவிட்டு தயங்கி நின்றான். வெளியில் எட்டி பார்த்த மாமியை பார்த்து சிரித்தான். தேங்க்ஸ், டிஃபன் நல்லா இருந்தது. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம்? நீ வரப்போறதா? உங்க அப்பா இங்கேயும் கடுதாசி எழுதியிருந்தார். கவனிச்சுக்கோங்கோன்னு எழுதியிருந்தார். கவனிச்சுக்க வேண்டாமா? சாப்பாட்டை பத்தி கவலைப்படாதே. நீ வெளியில எங்கேயும் போய் சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்க வேண்டாம். கூச்சப்படாம இங்க வந்து சாப்பிடலாம். இல்ல வேண்டாம்னா மாடிக்கே அனுப்பிடுறேன். யார் இப்படி சொல்றா? ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஒரு சிரமமும் இல்லை. நான் வந்து நிதானமா பேசுறேன். வரட்டுமா? மாதவன் கிளம்பினான். வாசல் வழிநடையில் மணிகண்டன் சோப்பு தண்ணீரில் பபிள்ஸ் ஊதிக்கொண்டிருந்தான். சின்ன சின்ன சோப்பு கொப்புளங்கள் தான் வந்தது. இது என்ன சுண்டைக்காய் சைஸ்ல ஊதற? இங்க கொண்டா, நான் ஊதி காட்டுறேன் பார். அவனிடமிருந்து அந்த பிளாஸ்டிக் குப்பியையும் கம்பியையும் வாங்கி சோப்பில் முக்கி ஒரு ஊத கிரிக்கெட் பந்து சைஸில் பல வர்ணங்களில் ஒரு குமிழ் மெல்ல மெல்ல காற்றில் தவழ்ந்து செல்ல முகமெல்லாம் மலர அதன் பின்னே குதித்து கொண்டு சென்றான் மணிகண்டன். குமிழின் போக்கை மாதவனும் சிரிப்போடு பார்த்தான். 7 வயசு சிறுவனாய் தானும் மாறிவிட்டாற் போல் இருந்தது. மிதந்து மிதந்து சென்ற குமிழ் ரேழி கடந்து சென்று பின்பக்கமிருந்து வந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் முகத்தில் மோதி உடைய மாதவன் திகைத்தான். அந்த பெண் கூச்சத்தோடு சிறுவனையும் மாதவனையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சட்டென்று உள்ளே சென்று மறைந்தாள். யாரது? மணிகண்டனிடம் கேட்டான். அம்மா. உன்னோட அம்மாவா? எங்க அம்மாவே தான். சோப்பு ஊதினதுக்கு திட்டுவாளா? நானா ஊதின? நீங்கில்ல ஊதினது. சரிதான், தப்பிச்சுக்கிறையா? ஆமா, உங்க அப்பா என்ன பண்றார்? அப்பா இங்கில்ல, வெளியூர்ல இருக்காரா? தெரியாது, ஆனா அப்பா இங்க வரவே மாட்டார்னு தெரியும். புரியலையே, ஏன் வரமாட்டார்? அப்பா அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டாராம், அதனால வரமாட்டாராம். டைவர்ஸ்னா
என்னன்னு கேட்டா அம்மா பதிலே சொல்ல மாட்டா. உங்களுக்கு தெரியுமாண்ணா? மாதவன் அதிர்ச்சியும் வேதனையுமாக சிறுவனை பார்த்தான். அம்பியின் வீடு மாறவே இல்லை. கேசவ பெருமாள் கோயிலை ஒட்டி அதே ஓட்டு வீடு, கம்பி அழியிட்ட வாசல் திண்ணை, ரேழி வழிநடை முற்றம், கருங்காலி தூண்களோடு பெரிய கூடம், புகை படிந்த சமையலறை எல்லாம் மாற்றமின்றி இருந்தது. யாரது? குரல் கேட்டு திரும்பினான். அம்பி இல்லையா? நான் மாதவன், ஞாபகம் இருக்கா மாமா? எல்லாம் என்ன, வா வா இப்படி உட்காரு. வயசாயிடுத்தோ இல்லையோ, பார்வை மங்கறது. அம்பி இப்ப வந்துடுவான். மந்தவெளிக்கிட்ட ஒரு புண்ணியாவஜனம் பண்ணி வச்சுட்டு இப்ப வந்துடுவான். உட்காரு முதல்ல. அவர் ஊஞ்சலில் அவனையும் அமர சொன்னார். மாதவன் நெற்றி சுருங்க அவரை பார்த்தான். அம்பி வைதிகத்துக்கெல்லாம் கூட போறானா? வைதிகத்துக்கு மட்டும்தான் போறான். ஏன்? படிக்க போறேன்னு சொன்னானே. நமக்குன்னு ஒரு குலத்தொழில் இருக்கும்போது மத்த பிழைப்பு நமக்கு எதுக்குடா? இருந்தாலும் படிக்க வச்சா ஒன்னும் தப்பில்லையே மாமா. காலம் எங்கேயோ போயின்னு இருக்கு. வைதீகம் பண்றவா கூட கம்ப்யூட்டர் வச்சுக்கிற காலம் இது. என்னடா கம்ப்யூட்டர் போடலங்க? கம்ப்யூட்டர் வேதத்துல இல்லாத விஷயமா? வேதத்துல தெரிஞ்சுக்க முடியாத விஷயமா? வேதம் சமுத்திரம்டா, சொல்றவாளை தேஜஸ்வியாக்கும். இன்னைக்கு நீங்க படிக்கிற அத்தனை விஞ்ஞானமும் அப்பவே சொல்லி வச்சிருக்குடா. ரிஷிகள் எல்லாம் சாதாரணமானவளா? லோகம் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும்னு அப்பவே ஞான திருஷ்டியில கணிச்சு வச்சிருக்கா தெரியுமோ? அவளுக்கு முன்னால இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள்லாம் தூசுடா அம்பி. மாதவன் சிரித்தான். ஒத்துக்கிற மாமா, ஆள விடுங்கோ. ஆத்துல யாரும் இல்லையா? இருப்பாளே, கிணத்தடியில் இருப்பா பாரு. பொம்மநாட்டிகளுக்கு வேற வேலை என்ன? பாத்திரம் தேய்க்கிறதும் துணி துவைக்கிறதும் சமையலுமா? ஒரு நாழி சும்மா உட்காருங்கோன்னா கேட்டாதானே? மாதவன் எழுந்து கிணற்றடி நோக்கி சென்றான். பின்னால் கிணறு அப்படியே இருந்தாலும் தண்ணீர் வற்றி இருந்ததால் அதற்குள்ளிருந்தே ஜெட் போட்டு கிணற்றை மூடி போட்டு மறைத்திருந்தார்கள். மாமி, மாதவன் வந்திருக்க. மாதவன் குரல் கொடுத்து கொண்டே செல்ல தூக்கி வாரிப்போட அவசரமாய் திரும்பினாள் அவள். மாதவன் ஒரு வினாடி திகைத்து நின்று உற்று பார்த்தான். ராதா, ராதா தானே? மை காட், என்னமா வளர்ந்துட்ட? நாடா பாவாடை கட்ட தெரியாம கட்டிண்டு ஒரு கையால பிடிச்சுண்டே நடப்பையே, அந்த ராதாவா? நம்பவே முடியல. அவன் விழி விரிய அவளை மேலும் கீழுமாக பார்த்தான். கோதுமை நிறமும் நெடு நெடுவென்ற உயரமும் அளவான உடற்கட்டும் அலையோடிய கேசமுமாய் பளிச்சென்றிருந்தாள். தூக்கி செருகிய புடவை குசுவத்தில் இடுப்பு வளைவும் முழங்கால் வழவழப்பும் ஆளை அசத்தியது. நீங்க? அவள் சட்டென்று குசுவத்தை இறக்கிவிட்டு புடவை தலைப்பால் இடுப்பை மறைத்தபடி கேட்டாள். இன்னும் எனக்கு தெரியலையா? மாதவன் மறந்து போயிடுத்தா? அம்பியோட ஃப்ரெண்டு. அவள் கண்கள் பளிச்சிட்டது புரிந்துவிட்டது என்பது போல ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தாள். சட்டென்று வாய் அடைத்து போயிற்று. மாதவனுக்கு சிரிப்பு வந்தது. அம்மா இல்லையா? இல்ல, கோவிலுக்கு போயிருக்கா. காஃபி தரட்டுமா? வித் பிளஷர். ஃபில்டர் காஃபி சாப்பிட்டு யுகம் ஆயிடுத்து. அம்பி எப்ப வருமா? வர நேரம்தான். அவள் உள்ளே சென்றாள். ஊஞ்சலில் அம்பியின் அப்பாவை காணவில்லை. வாசல் திண்ணையில் தடிமனான வேத புத்தகத்தில் ஆழ்ந்து போயிருந்தார். காஃபி. மாதவன் காஃபியை வாங்கியபடி அவளை பார்த்தான். நீ இப்போ என்ன பண்ற ராதா? நின்னுருக்க, தெரியலையா? இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. நான் உன் படிப்பை பத்தி கேட்டேன். +2வோட போறோம்னு நிறுத்திட்டார் அப்பா. இப்ப ஆத்து வேலை பார்த்துட்டு இருக்க. இது என்ன அநியாயமா இருக்கு? அம்பியைத்தான் குலத்தொழில் பாழா போகப்படாதுன்னு படிக்க வைக்கல. உனக்கு என்ன? நீ படிச்சா அவருக்கு என்ன கஷ்டமாம்? என்கிட்ட கேட்டா? திண்ணையில உட்காந்து வேத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரே, அவர்கிட்டயே போய் கேட்கறது. அம்பி வரட்டும், அவன்கிட்ட கேட்கறேன். அவனுக்கு புத்தி வேண்டாம்? ஆமா, உங்களுக்கு என்ன போச்சு? நான் படிக்காட்டா? எனக்கு ஒன்றும் போகல. ஆனா இது கம்ப்யூட்டர் யுகம். ஆண் பெண் யாரா இருந்தாலும் படிக்காட்டா குப்பை கொட்ட முடியாது. இன்னும் 1930லேயே இருந்தா எப்படி? அவ முடிவே இல்லாம படிச்சுட்டு இருக்காளாம். நீ அப்பா படிப்பை நிறுத்திட்டார்னு சாம்பார் ரசம் வச்சுட்டு இருக்க. மேல படிக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையாக்கும்? யார் இல்லைன்னா? ஆனா இந்த ஆத்துல அப்பா வச்சதுதான் சட்டம். அவரை மீறி இங்க துரும்பு கூட அசையாது. நான் தற்கொலை பண்ணிக்கணும்னா கூட அவர் சம்மதம் இல்லாம பண்ணிக்க முடியாது. அவன் சட்டென்று மௌனமானான்.
திகைப்போடு அவளை பார்த்தான். அப்பாவின் குணத்தை சொல்வதற்காக அவள் அந்த வார்த்தைகளை சொன்னாளா, அல்லது உண்மையிலேயே அப்படி ஏதோ ஒரு விரக்தி அவளுக்குள் மறைந்திருக்கிறதா என்பது புரியாமல் மலங்க மலங்க அவளை பார்த்தான். அடே மாதவா, எப்படா வந்த? அம்பியின் குரல் உற்சாகமாக பின்னால் கேட்க மாதவன் திரும்பினான். வெகுநாள் கழித்து பார்க்கும் நண்பனை முகம் மலர அணைத்து கொண்டான். சிரைக்கப்பட்ட முன்மண்டையும் கட்டு குடுமையும் நெற்றியிலும் உடம்பிலும் வியர்வை பட்டு கலைந்திருந்த விபூதி பட்டைகளும் வைதீக சாப்பாட்டில் விழுந்திருந்த இளந்தொந்தியும் தார்பாய்ச்சி கட்டியிருந்த 8 முழ வேட்டியுமாய் அம்பி அடியோடு மாறிப்போய் அசல் சாஸ்திரிகளாயிருந்தான். என்னடா இப்படி மாறிட்ட? நீ கூடத்தான் மாறிட்ட. வெட வெடன்னு நரம்பு மாதிரி இருப்ப அப்போ. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி மாதிரி கிண்ணுன்னு ஆயிட்ட. அடையாளமே தெரியல. ஹைதராபாத் அரிசியோ? பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? அப்பா அம்மா லக்ஷ்மிக்கா எல்லாரும் சௌக்கியந்தானா? எல்லாரும் சௌக்கியந்தான். லக்ஷ்மி அக்காக்கு 5-6 வருஷம் கழிச்சு பிள்ளை பிறந்து இப்ப 4 வயசு ஆறுது. கல்கத்தால இருக்கா. ராதா, வந்தவனுக்கு சாப்பிட ஏதானும் கொடுத்தியோடி? காஃபி கொடுத்த, சமையலும் ரெடியாவே இருக்கு. நான் வரும்போதாண்ட டிஃபன் சாப்பிட்டேன். பசி இல்லை, நீ வேணா சாப்பிடு. பசி இல்லாட்டா பசிச்சப்புறம் சாப்பிடு. சாப்பிடாம உன்னை யார் விட்டா? உன்னோட சாப்பிடணும்னு தான் நான் போன இடத்துல ஒன்றும் சாப்பிடாம வந்திருக்கேன். வாயன், இப்படி காலார நடந்துட்டு வருவோம், பசியும் எடுத்தாப்புல இருக்கும். தோ மூஞ்சி கை கால் அலம்பிண்டு ஃப்ரெஷ்ஷா வந்துடுறேனே. அம்பி எழுந்து பின்பக்கம் போனான். என்ன சமையல்? கத்திரிக்காய் வதக்கல், மோர் குழம்பு, ரசம், கருவடாம் பொரிச்சிருக்கு, மாகாணி ஊறுகாய். எல்லாத்தையும் சுடவை. வந்ததும் ஒரு பிடி பிடிச்சிட்டே போறேன். ஊறுகாய சுட வச்சா சகிக்காது. மாதவன் சிரித்தபடி உதைப்பேன் என்பது போல் ஆள்காட்டி விரலை ஆட்டிவிட்டு எழுந்தான். அம்பி வந்ததும் இருவரும் கிளம்பினார்கள். சித்திரக்குளத்தை தாண்டி தெற்கு மாட வீதியில் திரும்பி நடந்தார்கள். வானம் மந்தமாயிருந்ததால் வெயில் இல்லை. ஏண்டா அம்பி, எப்ப கேட்டாலும் டாக்டராவே இல்லாட்டி என்ஜினியராவேன்னு சொல்லிட்டு இருப்ப. அப்புறம் எப்படிடா தற்பக்கட்டை கையில எடுத்துண்ட? டாக்டர் ஆகாட்டாலும் குறைஞ்சது ஒரு MA MCOMனாவது படிச்சிருப்பேன்னு நினைச்சா ஏமாத்திட்டியேடா. அம்பி சற்று நேரம் எதுவும் பேசவில்லை. எதுவும் நம்ம கையில இல்லடா, அதெல்லாம் இப்ப எதுக்கு கிளற? அதுக்கு இல்ல, இந்த பிழைப்பு அப்பாவுக்காக இல்ல, உனக்கே திருப்தியும் சந்தோஷமா இருக்கா? முதல்ல கஷ்டமாத்தான் இருந்தது, போக போக பழகிடுத்து. இப்போ ஒன்றும் தெரியல. பணத்துக்கு குறைச்சல் இல்லை, உங்களை எல்லாம் விடவே சம்பாத்தியந்தான். MCOM படிச்சிருந்தா சர்டிஃபிகேட்டோட நாயாட்டம் அலைஞ்சுட்டு இருப்பேன். அதுக்கு இது பெட்டர் தான். இது ஒன்றும் மட்டமில்லடா மாதவா. வேதம் உசந்த விஷயம். எல்லாரும் கோட்டும் டையும் மாட்டிக்க ஆசைப்பட்டா இந்த பொக்கிஷத்தையெல்லாம் கட்டி காப்பாத்த ஆள் வேண்டாமா? அப்பா என்னை பாடசாலையில சேர்த்து விட்டது சரிதான்னு தான் தோன்றது. சரி, நீ வேதத்தை கட்டி காப்பாத்து, தப்புன்னு சொல்லல. ராதாவையாச்சும் மேல படிக்க வச்சா என்ன? அவ எந்த வேதத்தை கட்டி காப்பாத்தணும்னு சமையல் அறையில் அடைச்சு வச்சிருக்கேள். பாரா மாதவா, அப்பா ஒரு விஷயத்தை வேண்டாம்னு வச்சதுதான். போரும் படிப்புன்னார். ஏன்னா அவளும் கேட்கல, நாங்களும் கேட்கல. இது மரியாதையா மூடத்தனமா? சிரிக்கிறதா அழறதான்னு தெரியலடா அம்பி உங்களை எல்லாம் பார்த்து. நீ சிரிக்கவும் வேண்டாம், அழவும் வேண்டாம். எங்காத்து விஷயத்தை விடு. மத்த யாரையாவது பாத்தியா நீ? எங்க, உன்னைத்தான் முதல்ல பாக்குறேன். இன்னும் 2 நாள் இருக்கே. ஆமா, நம்ம கூட்டம் எப்படி இருக்கு? எல்லாரும் என்னென்ன பண்றா? எங்கெங்க இருக்கா? நீ எல்லாரையும் பாக்குறது உண்டா? நாராயணன் டென்டிஸ்ட் ஆயிட்டான், வீட்லயே பிராக்டிஸ் பண்றான். சேது துபாய் போயிட்டான்னு நாணர் தான் சொன்னான். நான் பார்க்கல. நம்ம ஜேபி அதான்டா, ஜெகதல பிரதாபன் கோவிந்து பெரிய பிஸ்தா மாதிரி சவடால் விட்டதோட சரி. அதை கழிட்டிடுவேன், இதை கழிட்டிடுவேன்னு இப்ப மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ரெக்கார்டு கிளார்க்கா இருக்கான். ஆனா பார், இன்னும் அவனோட ஜெகதல பிரதாபம் மட்டும் குறையல. சீனிவாசன் இப்ப சங்கீதத்துல அசந்திட்டு இருக்கான். மங்களேச்சேரி சீனிவாசன்னா தெரியாதவா கிடையாது. மியூசிக் அகாடமியில இவன் மத்தியான கச்சேரிக்கு எள்ளு விழ இடமில்ல. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ அப்ளாஸ். பெரிய ஆளானதும் கிட்டத்தான் நெருங்க முடியல. ஒருவேளை நீ போனா உங்ககிட்ட பேசுவானோ என்னமோ. அப்புறம் புது கவிதையால நம்மளை கழுத்தறுப்பானே குண்டு சுரேஷ். அவன் ஒரு வார பத்திரிகையில எடிட்டோரியல்ல சேர்ந்துட்டான். அது மூலமா இப்பவும் எல்லாரையும் அறுத்துன்னு இருக்கான். மாதவன் சிரித்தான்.
அதெல்லாம் இருக்கட்டும் விடு. வைதீக பிராமணா சீக்கிரமே சம்சாரி ஆயிடுவா. 27 வயசாறது. எப்போ கல்யாண சாப்பாடு போட போற? பொண்ணு கிடைக்கலையா? இல்ல அப்பா இன்னும் அதை பத்தி வாய திறக்கலையா? மாதவன் புன்சிரிப்போடு கேட்டதும் அம்பியின் முகம் ஒரு மாதிரியாயிற்று. என்ன விடு, உன் கல்யாணம் எப்போ? பேச்சை மாற்ற முயன்றான். அடே அப்பா, ஆளே மாறிட்டியே. அம்பியின் அம்மா அவனை பார்த்து வியந்தாள். தாடையில இருக்கிற குட்டி மருவ வச்சுதான் மாதவன்னு கண்டுபிடிக்கணும். ஜம்முன்னு ஆயிட்டியே ஆளு. மாதவன் வெட்கத்தோடு சிரித்தான். மிஸ்ஸஸ் கபாலி சௌகியமா மாமி? யார கேக்குற? ஐயோ அம்மா, அவன் விளையாடுறவங்க கிட்ட கற்பகாம்பாள் சௌகியமான்னு கேக்குறான். அவ சௌகியத்துக்கு என்ன? தகதகன்னு காசு மாலையும் பட்டு புடவையுமா ஜொலிச்சுன்னு இருக்கா. போராததுக்கு இப்ப தங்கத்தேர் பவனி வேற. அவ கடைக்கண் பார்வைக்கு ஒரு கூட்டம் பரிதவிச்சுன்னு இருக்குன்னு புரிஞ்சா தானே? அவ புரிஞ்சு காட்டா என்ன? நீங்க அவ ஆம்படையாங்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுற வேண்டியது தானே? போடாம என்ன போடுற? அப்ளிகேஷன் எல்லாம் சிவனேன்னு போய் உட்கார்ந்துடுறது. ஏதாவது ரியாக்ஷன் இருந்தா தானே? ஒருவேளை 2 பேருக்கும் வயசாயிடுத்தோ என்னமோ. பிள்ளைகள் 2 பேரும் என்ன செய்யறாளாம் வேலையை கவனிக்காம? கேட்டேனே ஒருத்தன். நானே 2 பொண்டாட்டி மத்தள மாதிரி இடிபட்டுன்னு இருக்கேன். எங்கஷ்டமே பெருங்கஷ்டமா இருக்கு. நீ வேற வந்து புலம்பாதேங்கிறான். சரி, இன்னொருத்த யார்? அந்த கொழுக்கட்டை பார்ட்டியா? அதுகிட்ட போய் குட்டிண்டு என் நெத்தி வீங்கினதுதான் மிச்சம். தோப்பு கர்ணம் போட்டு காது தொங்கி போயிடுத்து. மொத்தத்துல ஒன்னும் சரியில்லடா மாதவா. மாதவன் வாய் விட்டு சிரித்தான். ஓகே மாமி, உங்க அப்ளிகேஷன்ல இருக்கிற மேட்டர் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கோ. உங்க சார்புல நான் போய் கேட்டு பாக்குறேன். பதில் சொல்லாட்டி அந்த குடும்பத்து மேலேயே ஒட்டு மொத்தமா கேஸ் போட்டுருவேன். சரியா? மிஞ்சி மிஞ்சி நான் என்னத்தடா கேட்க போறேன்? எங்க கண் அவியறதுக்குள்ள இவா 2 பேருக்கும் கல்யாணமாகி வீடு நிறைய பேரன் பேத்திகளை பார்க்கணும்னு கேட்கறேன். காதுல போட்டுண்டாதானே? இவனுக்கு வயசு 27 ஆறது. அவ சட்டத்துக்கு பயப்படாம ஒளிச்சு மறைச்சு இன்னும் பால்ய விவாகம் பண்ணிண்டு தான் இருக்கா. தாலிய சட்டக்குள்ள மறைச்சுண்டு எத்தனை குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கு தெரியுமா? என் பொண்ணுக்கும் அப்படி பண்ணிவிடணும்னு பார்த்தேன். எத்தனையோ பேர் வீடு தேடிண்டு வந்து பொன் கேட்கவும் கேட்டா. இந்த மனுஷன் சரின்னு சொன்னா தானே? எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வாயை மூடின்னு இருந்தா போதும்னுட்டார். பொண்ணு கேட்டு வந்தவா பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 2000ன்னு சம்பாதிச்சுருக்கா. வீடு வாசல் ஸ்கூட்டர்னு கொழிக்கிறா. அவ குழந்தைகளுக்கு கூட இன்னும் 2 வருஷத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவா. அதுகளும் தாலிய மறைச்சுண்டு ஸ்கூலுக்கு போகும். இதெல்லாம் சொன்னா நான் பொல்லாதவ. என் வாயை அடைச்சுட்டா ஆச்சா? ஒரு வாயை அடைக்க முடியறதோ? அது கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னத்தானே துளைச்செடுக்கிறது. மாதவன் என்ன சொல்வதென்று புரியாமல் அம்பியை பார்க்க அவன் சங்கடத்தோடு முகம் திருப்பிக் கொண்டான். தோ பாரு, ஏத்த பத்தியும் கவலை இல்லாம திண்ணையில் உட்காந்து முதுகு சொரிஞ்சுண்டு வேத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. வேதம் படிச்சா ஆச்சா? வேத காலத்துல பொம்மநாட்டிகளுக்கு இருந்த மரியாதையும் சுதந்திரமும் பத்தி புரிஞ்சுண்ட புத்தியா இருந்தா இப்படி எங்களை அடக்கி ஆளுமான்னா? எல்லாம் சும்மா ஏட்டு படிப்பு, காசுக்கு மந்திரம் சொல்ற கபட புத்தி. அம்மா, நீ சும்மா இருக்கியா? அவர் காதுல விழுந்து வீடு 2 படணுமாக்கும். எல்லாம் எப்ப நடக்கணுமோ அப்ப தன்னால நடக்கும். நீ புலம்பின்னு இருந்தா இங்க மங்களவாத்தியம் முழங்கிட போறதாக்கும். சாப்பிட வந்தவங்கிட்ட இப்படி புலம்பினா எப்படி சாப்பிடுவான் அவன்? அம்பி அவளை அடக்கினான். ராதா இலை போட்டாள். அம்பி சொன்னது சரிதான். மாதவனுக்கு சாப்பாடு இறங்கத்தான் இல்லை. அதை மறைக்க நிறைய பேசினான். குறைவாக சாப்பிட்டான். சாப்பாட்டுக்கு பிறகு சற்று நேரம் இருந்துவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பும்போது மணி 4 ஆகி இருந்தது. ஏண்டா, தினப்படி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்காத. தினமும் இங்க வந்துடு. எங்க 4 பேரோட சேர்ந்து நீ ஒருத்தன் சாப்பிட்றதுல எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. உனக்குன்னு தனியா எதுவும் செய்ய போறதில்ல. கூச்சப்படாம வந்து சாப்பிட்டுட்டு போ. சும்மா சாப்பிட கஷ்டமா இருந்தா 100 200 காசை கொடுத்துட்டே சாப்பிடு. புறப்படும் போது மாமி சொல்ல, பார்க்கலாம், நான் இன்னும் ஒன்னும் யோசிக்கல என்றபடி கிளம்பினான். அம்பி மாட வீதி வரை கூடவே வந்தான். அம்மாக்கு வேற வேலை இல்லை, எப்ப பாரு இதே புலம்பல். நீ அதை பெருசா எடுத்துக்காத. கல்யாணம் எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. சொல்லு.
இல்லதான். ஆனா இப்படி 2 பேருக்குமே ஒரு இடம் கூட அமையலன்னா நம்ப முடியல. நல்ல இடத்தையெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரா? நிஜமாவா? வாஸ்தவம்தான். ராதாக்கு நல்ல இடமெல்லாம் வந்தது. வாயே திறக்கல இந்த மனுஷன். அவர் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. சரியான கல்லுளி மங்க. செலவுக்கு அஞ்சுறாரா இல்ல கோடீஸ்வர மாப்பிள்ளையா வரட்டும்னு பாக்கறாரா? படிக்கவும் வைக்க மாட்டேங்கிறார். அவளை செய்ய போறது சமையல் வேலை. அதை எங்க செஞ்சா என்னன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியது தானே. பணங்காசுக்கு குறைச்சல் இல்லை, அவ அழகுக்கும் குறைச்சல் இல்லை. அப்படியும் கல்யாண யோகம் அவளுக்கு இன்னும் வரலன்னா அதை துர்பாகியம்னு தான் சொல்லணும். அம்பி பெருமூச்சோடு நிறுத்த மாதவன் யோசனையில் ஆழ்ந்தான். நேராக வீடு வந்தவன் உண்ட களைப்பும் பிரயாண அலுப்பும் சேர நன்கு தூங்கினான். 7 மணிக்கு விழிப்பு வந்தபோது இருட்டி இருந்தது. எழுந்தாச்சா? பசிக்கலையா? கீழ் வீட்டு மாமியின் குரல் கேட்க திரும்பினான். மத்தியான சாப்பாடு ஃப்ரெண்டு வீட்டில் ஆயாச்சு. அதே இன்னும் ஃபுல்லா இருக்கு. ராத்திரி 2 பழம்தான். நீங்க எதுவும் பண்ணி வச்சிடாதீங்கோ. எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. நிஜமாவே பசி இல்ல. அப்ப காலம்பர டிஃபனா இல்ல சாப்பாடு சாப்பிட்டு பழக்கமா? எது வேணும்? டிஃபன் போதும். நீங்க பணம் வாங்கிக்கிறதா இருந்தா சாப்பிட்றேன். மத்தியான சாப்பாடு ஆபீஸ்ல பார்த்துட்டுக்குவேன். 2 வேளை லைட்டா டிஃபன் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். பணத்தை பத்தி என்ன? உன் திருப்திக்கு வேணா வாங்கிக்கிற. சேவை பிடிக்குமோன்னோ உனக்கு? காலம்பர அதே பண்ணிடுறேன். மோர் குழம்போட சாப்பிட நன்னா இருக்கும். மாமி கீழே போய்விட்டாள். சாப்பாடு அவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அவன் நிறைய சாப்பிடுபவனும் இல்லை. சாப்பாட்டு பிரியனும் இல்லை. இருந்தாலும் அவனுக்கு சமைத்து போட அம்பியின் அம்மாவும் கீழ் வீட்டு மாமியும் ஆர்வம் காட்டியதன் பின்னால் இருந்த கரிசனம் சந்தோஷமாயிருந்தது. மீண்டும் ஒரு குளியல் போட்டுவிட்டு கபாலீஸ்வரனை தரிசிக்க கிளம்பினான். ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பாதி நாள் நண்பர்கள் ஓடி பிடித்து ஒளிந்தும் விளையாடிய இடம் அது. கல் யானையில் இடம் பிடித்து அமர போட்டா போட்டியே நடக்கும். முண்டி அடித்து யானை மீது ஏறி அமர்ந்து விட்டால் எவரெஸ்டிலேயே ஏறி உட்கார்ந்து விட்ட ஒளி முகத்தில் பரவும். இப்போது நினைத்தால் அதெல்லாம் அல்ப சந்தோஷமாய் தோன்றி சிரிப்பு வருகிறது. கோயிலின் உட்புறத்தில் நிறைய மாற்றம் தெரிந்தது. புதிய மண்டபமும் கருங்கல் பாவிய பிரகாரமும் கிரானைட்டில் பளபளத்த மூலஸ்தானங்களும் பெரிய பெரிய ஓவியங்களும் மூக்கில் விரலை வைக்க வைத்தன. அடே அப்பா என்று வியந்தான். வெளி அழகு மாறி இருந்தாலும் கர்ப்ப கிரகத்தின் அந்த மெல்லிய இருளும் சாந்தியும் தெய்வீக தன்மையும் மட்டும் மாறாது அப்படியே இருந்தது கண்டு மனம் நிறைந்தது. அம்பாளை வெகு நேரம் நின்று ரசித்து பார்த்தான். உன் அருளால்தான் மீண்டும் இங்கு வந்திருக்கிறேன் என்று மனதுக்குள் நன்றி சொன்னான். வெள்ளிக்கிழமை என்பதால் பாதம் வரை தொங்கிய காசு மாலையில் கொள்ளை அழகோடு புன்னகை சிந்திக் கொண்டிருந்தாள். அந்த கமலா மாமி, அதான் அம்பியோட அம்மா. அவளோட அப்ளிகேஷனை கொஞ்சம் கவனிக்கப்படாதா? இப்படி கம்மன் இருந்தா எப்படி? உன்னாட்டம் அவளும் ஒரு பொண்ணு தானே. காலா காலத்துல அவளுக்கும் ஒரு பக்கத்துணை கிடைக்க வேண்டாமோ? மயிலாப்பூர்ல இருந்துண்டு உங்கிட்ட கேட்காம வேற எங்க போய் நிப்பா? போனா போகட்டும். இனிமேலும் தாமதிக்காம சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல பையனா பார்த்து அனுப்பி முகூர்த்த நாளை குறிக்க வை. இல்லாட்டி உன்னோட டூ விட வேண்டியதுதான். ஈஸ்வரனிடமும் இதே கோரிக்கையை வைத்துவிட்டு சந்நிதியை சுற்றி கொண்டு தட்சிணாமூர்த்தியிடம் சில வினாடிகள் கண் மூடி மௌனமாய் நின்றான். தட்சிணாமூர்த்தியிடம் எந்த வேண்டுதலும் விடுப்பதில்லை. மௌனமாய் நிற்பதுதான் சுகம். ஒவ்வொரு சந்நிதியாய் நின்று பிரார்த்தனை செய்துவிட்டு கோபுர வாசலில் வந்து அமர்ந்தான். காற்று பேய்த்து கொண்டு உடம்பில் மோதியது. அடே அப்பா, இந்த சுகத்தை அனுபவித்து எத்தனை வருடமாகிவிட்டது. சுகந்தமாய் வீசின காற்றை இழுத்து உள் வாங்கினான். எழுந்திருக்க மனம் வரவில்லை. அழுக்கும் வரை உட்கார்ந்து காற்று வாங்கிவிட்டு ஒரு வழியாய் எழுந்து வெளியில் வரும்போது அவனை கடந்து போனார்கள். மணிகண்டனும் அவனுடைய இளம் அம்மாவும். அவர்கள் அவனை கவனித்தாற்போல் தெரியவில்லை. பையனை தரவென்று இழுத்து கொண்டு போனாள். பையன் ஓட்டம் நடையுமாய் நடந்தது. மாதவன் சற்று வேகமாய் நடந்து அவர்களை நெருங்கினான். செருப்பு கடையில் நின்றவர்களின் அருகில் சென்று நின்றான். ஏங்க, இவ்வளோ அவசரமா? என்னாச்சுடா மணிகண்டா?
அவன் குரல் கேட்டு திரும்பியவள் அவனை பார்த்ததும் திகைத்தாள். மணிகண்டன் இரு விரலை விரித்து காட்டினான். ரொம்ப அவசரம், அம்மா திட்டுறா, அது வந்தா நான் என்ன செய்ய? மாதவன் பக் என்று சிரித்தான். இதானா விஷயம்? அதானே, இதெல்லாம் பெர்மிஷன் கேட்டுண்டா வரும்? அவன் சொல்ல அவளும் சிரித்து விட்டாள். ஒரு ரிக்ஷா ஒரு ரிக்ஷா வேணா பிடிச்சு தரவா? அவசரம்ங்கிறானே. அது சரி, இந்த டிராஃபிக்ல ரிக்ஷாக்காரன் போறதுக்குள்ள இவனுக்கு பாதி வழியிலேயே பிரசவம் ஆயிடும். அதுக்கு நடந்தே போயிடலாம். இதோ இருக்கு வீடு, நடடா வேகமா. எங்க வந்தாலும் என் பிராணனை வாங்கு. நிம்மதியா சாமி தரிசனம் கூட பண்ண விட்டுடாத. திட்டிக்கொண்டே தர தரவென்று இழுத்து கொண்டு நடந்தாள். மாதவன் சிரித்தபடி அவர்களை தொடர்ந்தான். இந்த உலகத்தில் முகமூடிகளின்றி போலித்தனமோ அரிதாரமோ இன்றி இருப்பவர்கள் குழந்தைகள்தான். தன்னை சுற்றி எது நடந்தாலும் அதன் பாதிப்பு தெரியாமல் சந்தோஷமாக இருப்பவர்களும் அவர்கள்தான். மணிகண்டனின் தவிப்பை புன்னகையோடு ரசித்தபடி நடந்தான். வீட்டுக்கு அருகில் வந்ததும் தாயின் கையை விட்டு ஓட்டமாய் ஓடினான். பாவம் குழந்தைதானே, அடக்க தெரியல. எப்பவும் இப்படித்தான். எங்கேயானும் வெளியில போகும்போதுதான் எல்லா இழவும் முட்டி மோதிண்டு வரும். வெள்ளிக்கிழமையும் அதுவுமா கோவிலுக்கு வந்துட்டு தரிசனம் கூட முழுசும் பண்ணல. முருகன் சந்நிதியிலேயே முட்டிண்டு வந்தாச்சு. அப்படியே திரும்பிட்ட. சாமி எங்க போறார்? நாளைக்கு போய் பார்த்துண்டா போச்சு. ஆமா, நீங்க வேலைக்கு போறேளா? எதுக்கு கேட்கிறேள்? சும்மா தெரிஞ்சுக்கத்தான். போயின்னு இருந்த. கல்யாணத்துக்கு முன்னால அரசாங்க உத்தியோகம், சர்வீஸ் கமிஷன் பாஸ் பண்ணி கிடைச்சது. சரியா 2 வருஷம் போயிருப்பேன். கல்யாணமாச்சு. வேலையை விட சொல்லி ஒரே பிடுங்கல். பவானி சாகர்ல 2 மாசம் ட்ரைனிங்க்கு வேற வந்தது. ஊர் விட்டு ஊர் போய் 2 மாசம் இருக்கிறதாவது. உத்தியோகமே வேண்டாம் விட்டுருன்னா. யாரையும் எதிர்க்க முடியல. அவ சொல்றபடி கேளுன்ட்டா அப்பா அம்மாவும். ஆம்படையான் சம்பாத்தியமோ உனக்கு அப்பத்துக்கு மிஞ்சின நெய். அப்புறம் என்ன, வேலையை விட்டு தொலைனா வயிற்றுல குழந்தை வேற, வாந்தி மயக்கம்னு ஒரு அவதி. வேற வழி இல்லாம விட்டுட்ட. விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் புரிகிறது. கண் கெட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? விட்ட வேலை திரும்ப கிடைக்கவா போறது? இல்ல வேற வேலை கிடைச்சுட போறதா? வெறும் BA எக்கனாமிக்ஸுக்கு எவன் வெத்தலை பாக்கி வச்சு வேலைக்கு கூப்பிடுவான்? இருந்தாலும் பக்கத்துல ஒரு நர்சரி ஸ்கூல்ல 500 ரூபாய்க்கு தொண்டை தண்ணி வத்த ரைம் சொல்லி கொடுத்து குழந்தைகளை மேய்ச்சிட்டு வர. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? தப்பா எடுத்துக்க மாட்டேலே. என் டைவர்ஸ் பத்தி தானே, அதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே. இதுல என்ன தப்பா எடுத்துக்க இருக்கு? எதனால டைவர்ஸ்? ரொம்ப படுத்தினாலோ? சேச்சே, எல்லாரும் ரொம்ப நல்லவாதான். என்ன பண்ணிண்டவர் தான் சரியில்லை. வேற ஒரு பொம்மநாட்டிய கட்டிண்டு அழுதார். யார் சொல்லியும் கேட்கல. ஒரு கட்டத்துல அவ வீட்லயே நிரந்தரமா தங்க ஆரம்பிச்சப்புறம் எங்க மாமியாருக்கே பொறுக்கல. நீ அவனை டைவர்ஸ் பண்ணி தொலைச்சிரடி, எக்கேடும் கெட்டு சீரழியட்டும் அவன்னா. இருந்தாலும் நான் பொறுமையாத்தான் இருந்தேன். ஆனா அவரே ஒரு நாள் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டார். டைவர்ஸ் கிடைச்சதும் இங்க காலி பண்ணிட்டு வந்துட்டோம். அப்படின்னா இவ உங்க அம்மா அப்பா இல்லையா? யார் சொன்னா? என் மாமியார் மாமனார். ஆனா அப்பா அம்மாவை விட 1000 மடங்கு எனக்கு உசத்தியானவா. பிள்ளை சரியில்லைங்கிற குற்ற உணர்ச்சியில இவா 2 பேரும் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா. எனக்காக ஓடா தேஞ்சின்னு இருக்கா. அவள் நிறுத்த மாதவன் வியப்பின் உச்சிக்கு சென்றான். மாமியின் மீது பல மடங்கு மரியாதை கூடியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.